அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஆல இம்ரானில் 111வது வசனங்களுக்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். லை யதுர்ருக்கும் இல்லா அதா வ இ யுகாத்திலூக்கும் யுவல்லூக்குமுல் அதுபார் சும்ம லா யுன்சரூன். 110வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்க. அதாவது இந்த குல்தும் ஹைர உம்மத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டு வேதக்காரர்களும் ஈமான் கொண்டால் அவர்களுக்கு அது நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களில் முக்மீன்களும் இருக்கின்றனர், எனினும் அவர்கள் பெரும்பாலோர் ஃபாசிக்குகளாகவும் இருந்தனர். அந்த ஃபாசிக்குகள்னா என்ன அர்த்தம்? குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய அந்த பாவிகளும் இறை கட்டளைகளை மீறும் பாவிகளும் அந்த வேதக்காரர்களில் இருந்தாங்க. அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா 111வது வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சி, யாருடைய தொடர்ச்சி? யூதர்களுடைய தொடர்ச்சியை குறித்து இன்னும் சொல்றா. லை யதுர்ருக்கும் இல்லா அதா, முக்மின்களே வேதக்காரர்களான இவர்கள் யாரு? அந்த ஃபாசிக்குகள் உங்களுக்கு சிறிதளவு துன்பம் தவிர வேறு பெரும் இடர் எதுவும் செய்யவே மாட்டார்கள். இல்லா அதா அப்படின்னா ஒரு சின்ன சின்ன துன்பங்களை தவிர லை யதுர்ருக்கும் உங்களை துன்பம் தர மாட்டார்கள். வ யுகாத்திலூக்கும் யுவல்லூக்குமுல் அதுபார், மேலும் உங்களிடம் அவர்கள் போரிட்டாலும் உங்களுக்கு புறம் காட்டி ஓடி விடுவார்கள். உங்களை பார்த்து புறம் காட்டி ஓடி விடுவார்கள். சும்மலாயின் சொருன், பின்னர் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம வேதக்காரர்களை பார்த்து இன்று வரைக்கும் நம்ம பயந்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம இஸ்ரேலாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், மற்ற மதத்தார்களாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் என்றாலே ஒரு சிறுபான்மை மக்கள், அதனால் இவங்களை என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த இதில் தான் நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நிறைய யூதர்கள் முஸ்லீம்களை தாண்டி எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க. அதாவது இஸ்லாமிய மார்க்கம் நிறைய வர்றதுக்கு முன்னாடி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன துன்பங்களை தவிர ஒண்ணுமே கொடுக்க முடியாது. என்ன துன்பம் தந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்ம வாழ்க்கையில நிறைய பார்த்துருக்கோம். அவங்களுக்கு நிறைய இடையூறு செஞ்சாங்க, நிறைய துன்பங்கள் தந்தாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களால செய்யக்கூடிய முதல் ஆரம்ப காலகட்டத்தில் தான் அதிகமாக துன்பம் தந்தாங்க. ஏன்னா எண்ணிக்கைகள் பலகீனம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அழைப்பு பணி செய்ய முடியாத சூழ்நிலைகள், தொழ முடியாத சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பவும் பொழுதுதான் அடிமைகளாக இருக்கக்கூடிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையாமா, இவங்களையெல்லாம் கொலை முயற்சிக்கு அளவுக்கு இது பண்ணாங்க. காலங்கள் ஆக ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வருடத்திற்கு பின்னால் ரகசியமாக அழைப்பு பணி செய்த அந்த 3 வருடத்துக்கு பின்னாடி அதிகமாக பகிரங்க அழைப்பு பணி செய்ய ஆரம்பிச்சாங்க. பகிரங்க அழைப்பு பணி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இவங்க இல்லா அதா சின்ன சின்ன துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன துன்பங்கள் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்படி வகி வரும் பொழுது குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தா அங்கே அந்த கூட்டத்துக்குள்ள வர்றது, அந்த கூட்டத்துக்குள்ள வரும் பொழுது அவர்களுடைய காதுகளை இறுக்கி தன்னுடைய ஆள்காட்டி விரல்களை கொண்டு பொத்திக் கொள்வது, அடைத்துக் கொள்வது. இல்லை அப்படின்னா அந்த கூட்டத்தில் ஏதாவது வசவசாவை ஏற்படுத்தி, இதெல்லாம் கவிஞர்களுடைய கூற்று, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க, நமக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வர்றதை விட மீகாயில் கொண்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஜ்லிஸ்க்குள்ள ஏதாவது ஒரு ஃபித்னாக்களை ஏற்படுத்தி விட்டு அப்படி என்ன செஞ்சிடுறது, அப்படியே போயிடுறது. இப்படி சின்ன சின்ன துன்பங்கள் தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதைத்தான் அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்துல ஒரு போரை குறித்தே நம்ம சொல்லி காட்டுதான். அந்த போர் என்ன போர் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன போர் பாருங்களேன். மேலும் உங்களிடம் அவர்கள் போரிட்டாலும் உங்களுக்கு புறங்காட்டி ஓடி விடுவார்கள். உங்களுக்கு புறங்காட்டி ஓடுவார்கள்னா என்ன அர்த்தம்? புறமுதுகு காட்டி ஓடி விடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹைபர் போர். நிறைய போர்கள்ல புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய நம்ம இதுகள்லாம் பார்த்துருக்கோம். அதில் ஹைபர் போரில் என்ன அற்புதங்கள் நடந்தது அப்படின்னா, மற்ற பத்ரு போர்க்களமாக இருக்கட்டும், உஹது போர்க்களமாக இருக்கட்டும், மற்ற போர்க்களத்துலலாம் சில சலசலப்புகள் ஏற்படும், சில அந்த வீரர்கள் ஷஹீத் ஆகுவாங்க, அப்படியான போர்கள்லாம் இருக்குது. இந்த ஹைபர் போருடைய இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ரஹீக் அல் மக்தூம்ல இன்ஷா அல்லாஹ் ஹைபர் போரை கொண்டு படிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய எதிரிகளாக இருந்தவங்க ஒரு 2 பேர், 2 கூட்டத்தினர் வச்சுக்கொள்வோமே. ஒன்று குறைஷிகள். அந்த குறைஷிகளை உடன்படிக்கையை கொண்டு, அந்த ஹுதைபியா உடன்படிக்கைகளை கொண்டு அவங்களுடைய கொஞ்சம் ஃபித்னாக்களை ரசூலுல்லாஹ் நிறுத்தி வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? ஹுதைபியா உடன்படிக்கையில் என்ன அர்த்தம்? அதில் சில வருஷம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்கள் இடத்துல போர் செய்யக்கூடாது, அப்படி இப்படி நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கும். அந்த ஒப்பந்தங்களுக்கெல்லாம் அவங்க சரின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு அவங்களுடைய குறைஷிகளுடைய கட்டத்தை முடிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஹிஜ்ரி 2ல் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போன மறு வருடத்தில் என்ன ஒரு புரட்சி செஞ்சாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய 3 கூட்டத்தார்களை மதீனாவை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க யூதர்கள். பனு குரைலா, பனு கைனுகா, பனு நதீர்.
இந்த 3 கூட்டத்தையுமே மதீனாவை விட்டு நீங்க என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி எடுக்கப்பட்டாங்க, அந்த நாடு கடத்திட்டாங்க. அந்த 3 கூட்டம் தான் ஹைபர் என்கின்ற இடத்துல போய் யூதர்களோடு செட்டில் ஆயிடுச்சு. இவர்களும் யூதர்கள் தான், இனத்தோடு இனமா போய் சேர்ந்துருச்சு. அது போனது மட்டும் இல்லாம அந்த குறைஷிகளை தூண்டி விடுறது, இந்த மதீனா மக்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்ய வந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஏதாவது வசவசா பண்றது, இப்படியான வேலைகள் நிறைய பார்த்து கொண்டு இருந்தாங்க. இதை கவனிச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான நேரத்துல குறைஷிகளை அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை முடிச்ச கையோடு ஹைபருக்கு கிளம்புங்க எல்லாரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹைபரில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அழகான ஒரு ஏற்பாடு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடத்தை சுத்தி பெரும் பெரும் கோட்டைகளை எழுப்பிக்கிடுவாங்களாம். 2 பகுதியா, ஹைபரை 2 பகுதியா பிரிச்சு ஒரு ஹைபர் பகுதியில 5 கோட்டைகள், கோட்டைகள்னா சாதாரணது கிடையாது, பெரும் பெரும் மதில் சுவரை எழுப்பி அந்த மதில் சுவருக்கு மேல நிறைய இந்த ஆயுதங்கள் எல்லாம் பொருத்தி பல ஏற்பாடுகளோடு அவங்க அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்களுடைய உயிர் பயம் நிறைய இருக்கும், எப்போ வேணாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் தொடுக்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான உயிர் பயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதே 2 பகுதியில், ஒரு பகுதியில் ஃபுல்லாக 5 கோட்டைகள், இன்னொரு பகுதியில் 3 கோட்டைகள், மொத்தம் அந்த ஹைபர் என்கின்ற அந்த இடத்துல ஃபுல்லாமல் 8 கோட்டைகளை கொண்டு தன்னை முற்றுகையிட யாருமே சூழ்ந்து கொள்ளக்கூடாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு புறப்படுறாங்க. குர்ஆன்லயே ஹைபர் போர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அதிகமாக கனிமத் பொருட்கள் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஒரே போர் ஹைபர் போர் தான். அந்த ஹைபர் போர் வெற்றி கொண்ட பின்னாடி தான் முஸ்லீம்கள் கனியாகவே மாறினாங்க. நிறைய பொருட்கள் நிறைய கிடைச்சிச்சு, அடிமைகள் கிடைச்சாங்க. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்த அந்த போர் என்ன, ஹைபர் போர் தான். சில அந்த வரலாறு அப்படி பார்ப்போம். அப்போ அந்த ஹைபர் போர் ஹிஜ்ரி 7ல் நடக்குது. ஹிஜ்ரி 7ல் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹைபர் போருக்காக தயாராகி எல்லா ஹுதைபியா உடன்படிக்கையில் 1400 சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த 1400 சஹாபாக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இந்த ஹைபர் போருக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மறுபடியும் திரட்டி அந்த ஹைபர் போருக்காக போறாங்க. போகும் பொழுது அந்த ஹைபர் என்கின்ற இடத்தை அடைகிறதுக்கு கொஞ்ச பகுதிக்கு முன்னாடி ஒரு கூடாரம் விட்டு போருக்கான தந்திரங்கள்லாம் மஷரா பண்றாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிறைய துவாக்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 7 வானங்களின் இறைவனே, 7 பூமிகளின் இறைவனே, காற்றின் இறைவனே, நாங்கள் செல்லக்கூடிய இந்த ஊரில் நல்லவர்களுடைய நன்மையையும் நல்ல சூழல்களுடைய நன்மையும் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் செல்லக்கூடிய ஊரில் தீயவர்களுடைய கெடுதியை விட்டும் தீய விஷ ஜந்துக்களுடைய கெடுதியை விட்டும் உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். ஒவ்வொரு ஊருக்கு நம்ம போகும் பொழுதும் இந்த துவாவை ஓதிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தமிழ்லயே ஓதிக்கிறலாம். அப்ப இப்படி துவா செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான ஆயத்தங்களை ஏற்படுத்துறாங்க. மறுநாள் காலையில போர் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போர் படை தளபதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாளை ஒருவரிடத்தில் போர்க்கொடியை நான் கொடுப்பேன். அந்த போர்க்கொடியை கொடுப்பவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசித்தவர், அவரையும் அல்லாஹும் அவருடைய தூதரையும் நேசிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சஹாபாக்களுக்குள்ள பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா அவங்க போர்க்கொடி வெற்றியை விட ரசூல் அல்லாஹ் நேசித்த மனிதர் யார், அல்லாஹுடைய தூதர் நேசித்த மனிதர் யாரா இருக்கும், நானா இருப்பேனோ நீங்களா இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மஷாரா. ஆமா, மறுநாள் பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐன அலி இப்னு அபி தாலிப் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐன அலி இப்னு அபி தாலிப் அப்படின்னு கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே, அந்த அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணில் ஒரு நோவு ஆயிடுச்சு. அந்த நோவுனா வழியினால அவங்க கூடாரத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அழைச்சிட்டு வாங்க. அந்த சஹாபாக்கள் நினைக்கிறாங்களா, சரி அலிக்கு உடம்பு சரியில்லை, நம்மகிட்ட கொடி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பயங்கரமான எதிர்பார்ப்பு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய கண்கள்ல தன்னுடைய வலது கையில தன்னுடைய உமிழ் நீரை இது பண்ணி அவங்க மசாஜ் செய்யறாங்க. அதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பரக்கத்தின் காரணமாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷிஃபாவாயிடுது. சுப்ஹானல்லாஹ். அப்ப போர்க்கொடியை கொடுக்கறாங்க. போர்க்கொடியை கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல சில நசீஹத் சொல்றாங்க. போர் அப்படின்னு போன உடனே அப்படியே எதிரிகளை பயங்கரமா தாக்குறதோ அதே போர் கிடையாது. இஸ்லாமிய போருடைய நிபந்தனைகள் நிறைய உண்டு.
அவர்கள் எதிர்த்து வராத அளவுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, முதல்ல போர் செய்வது தடை. அதே போல அந்த எதிரிகளிடத்துல குழந்தைகள், பெண்கள், நோயாளிகள், வயோதிகர்கள் இவங்களெல்லாம் தொடுவதே கூடவே கூடாது. அதே போல நிறைய ஷர்த்துக்கள் இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சில நிபந்தனைகள் சொல்லி கொடுக்கிறாங்க. என்னன்னா, நீங்க போங்க, அந்த போர், அந்த கைபர் போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோட்டை அந்த முற்றுகையில நின்று கொண்டு, அந்த முன் வாசல்ல நின்று கொண்டு அழைப்பு பணி முதல்ல செய்யுங்க. அதுதான் நம்ம எல்லா போருடைய முதல் ஷர்த்தே அதுதான். வாயில முதல்ல நம்ம என்ன செய்யணும், நன்மையை ஏவக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க அல்லாஹ்வின் பால் வாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு பணி செய்யுங்க, தஅவா செய்யுங்க. இது ஒன்று. ரெண்டாவது சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்காக எதையெல்லாம் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த சூத்திரத்தை அந்த ஹைபர் மக்களுக்கு நீங்க யூதர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அலி ரலியல்லாஹு அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு ஷர்த்தை சொல்றாங்க. சொன்ன உடனே உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு வார்த்தையை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு நசீஹத்தா சொல்றாங்க. அலியே, உங்களின் மூலமாக யார் ஒருவராவது இஸ்லாத்திற்கு வருகின்றாரோ அவர் அந்த வருவதின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹ் சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்த நன்மையை உங்களுக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் நாமளுமே ஏதாவது நம்ம மூலியமாக யாராவது ஒரு இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படின்னா, அந்த காலத்துல சிவப்பு ஒட்டகம்ங்கிறது நம்ம சாதாரண இது கிடையாது. யாரெல்லாம் உயர்குலத்தை சார்ந்தவர்களோ, ரொம்ப செல்வந்தர்கள் உச்சத்தில் இருப்பவர்களோ, அவங்க இப்போ ரோட் லைட்ஸ் கார் மாதிரி கிட்டத்தட்ட அதெல்லாம் பல கோடி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு சிவப்பு ஒட்டகத்துடைய நன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பல தந்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க நல்ல முறையில். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு கோட்டை, முதல்ல நாயிம் என்கின்ற கோட்டை, 5 கோட்டை சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு கோட்டைக்கும் ஒரு பெயர் உண்டு. இன்ஷால்லா அந்த ஹிஸ்டரியில் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த நாயிம் என்கின்ற கோட்டைக்கு முன்வாசல் நின்று கொண்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் அழைப்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த யூதர்கள் கேட்டபாடில்லை. அந்த யூதர்களுடைய இன்னொரு ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கோட்டைக்கும் இணைப்பு பகுதி வச்சிருப்பாங்க. அதாவது சுரங்க பாதை மாதிரி. இங்க ஏதாவது போர் செஞ்சாங்கன்னா என்ன செஞ்சிடுறது, அங்க ஓடிடுறது, அந்த மாதிரி. அப்ப என்ன செய்யறாங்க, ஒன்னும் அவங்க பேச்சுவார்த்தைக்கு சரியான இது கொடுக்கல. அப்ப கோட்டையுடைய வாசல்களை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? முஸ்லீம்கள் உடைக்க ஆரம்பிச்சு உள்ள போகணும் இல்லையா, உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆரம்பிக்கும் பொழுது சில கை கலப்புகள் இதாகுது. இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, போர் செய்யும் பொழுது புறமுதுகு காட்டி அவர்கள் ஓடி விடுவார்கள். அதே போன்று புறமுதுகு காட்டி ஒவ்வொரு கோட்டைகளையும் தப்பிச்சு என்ன செய்யறாங்க, அந்த யூதர்கள் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக யூதர்கள் தன்னுடைய தோல்விகளை ஒத்துக்கொண்டு அடிமைகளாக பிடித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அந்த யூதர்களுடைய அனைத்து பொருட்களும் ஓடிடுறாங்க. அனைத்து பொருட்களும் கனிமத்தாக கைப்பற்றப்படுது. நிறைய ஹிஸ்டரி இருக்குது இதுல. அதில் நடுவில் நடந்த ஒவ்வொரு வாசகம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுல தான் அடிமையாக பிடித்து வரப்பட்ட அந்த சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் அடிமை பெண்ணாக பிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு கனிமத் பொருட்கள்லாம் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது திஹியத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிமை ஒரு பெண் வேண்டும், என்னுடைய வீட்டுக்கு ஹாதிமாக அடிமை பெண்ணாக இருக்க ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சஃபியாமாவை கொடுத்த உடனே சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க கொடுத்த அடிமை பெண் யாரு தெரியுமா? யூதர்களுடைய முக்கிய தலைவரான ஒரு மகள். அந்த ரொம்ப முக்கியமான, அது பின்னாடி பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் பேச ஆரம்பிப்பாங்களா, நீ தான் யூத குலத்து பெண்ணில் இருந்து தானே வந்த அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஒரு சின்ன சண்டையாகும். அது கூட வருதா? ஆமாம். அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுபடியும் திஹியத்துல் கலபி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சஃபியா அம்மாவை தன்வசம் வைத்துக்கொண்டு அடிமை உரிமை விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுதந்திர பெண்ணாக மாற்றிடுவாங்க. மாற்றின பின்னாடி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த திஹியத்துல் கலபிக்கு வேற ஒரு பெண்ணை கொடுத்துருவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அந்த ஒரு கட்டளையின் காரணமாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் செய்து மகராக என்ன செய்வாங்க அப்படின்னா, அடிமை உரிமை விட்டாங்கல்ல அதை மகராக்கிடுவாங்க. இப்படி அந்த காலத்துலலாம் மகர்ன்னு சொல்லும் பொழுது சில பேர்கள் பொருளாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில சஹாபியெல்லாம் உழைத்து சம்பாதித்து பேரித்தம்பளத்துடைய விதையளவு தங்கத்தை கொண்டு வருவாங்களாம். வேலை செஞ்சு விதையளவு தங்கத்தை கொண்டு இது என்னுடைய மகராக என்ன திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ட்டு பெண்ணுக்கு கொடுப்பாங்க. சில சஹாபிகள் என்ன செய்வாங்க, இல்மு கற்றுக் கொடுத்து, அதில் முக்கியமாக குர்ஆனை, அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு எதுவுமே என்னிடத்துல மகர் ஒன்றுமே இல்லை, ஒவ்வொன்றா கேட்பாங்க. ஏதாவது ஒரு கவச ஆடை இருக்குதா, கீழாடை இருக்கு, ஒன்றுமே இல்லையா அல்லாஹ்வுடைய தூதரை மகரா கொடுக்க.
உங்கள் மனநமா இருக்கா, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய மனைவிக்கு, வருங்கால மனைவிக்கு கற்றுக் கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, திருமணம் முடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையை உரிமை விட்டது இதை மகராக கொடுத்து சஃபியா அம்மாவை திருமணம் முடிப்பாங்க. அப்போ ஒரு 2-3 நாட்கள் ஆகும் அந்த மதீனாவுக்கு பயணம் செய்ய. அப்போ ஒரு இடத்துல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியா அம்மாட்ட அவங்களுடைய கன்னத்தில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். இது என்ன காயம், சிவந்த கன்னத்தில் சிவந்த ஒரு காயம், இது என்ன காயம் அப்படின்னு சொல்லும் பொழுது சஃபியா அம்மா சொல்லுவாங்க, முன்னாள் கணவர் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார், அதாவது அந்த யூதர்களுடைய அந்த கூட்டத்தில் இருந்ததின் காரணமாக ஒரு கை கலப்பாகி கொலை செய்யப்படுதாரு. அவரிடத்துல சஃபியா அம்மா சொல்லுவாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன அப்படின்னா, ஒரு முழு நிலா, ஒரு முழு சந்திரன் என்னுடைய மடியில் விழுவது போல நான் கனவு கண்டேன். இந்த கனவு போய் என்னுடைய கணவனிடத்துல நான் சொன்னேன், உனக்கு மதீனத்து அரசன் தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி. அந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கு அந்த கணவனுக்கு, மதீனத்து அரசர் தேவையோ உனக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய கன்னத்தில் அறைந்து விட்டார். அதனுடைய வடுவாக என்னுடைய கன்னத்தில் காயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா. சுபஹானல்லாஹ். அந்த அளவிற்கு நிறைய பேர் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கனவுக்கு விளக்கமாக சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கனவு கண்டிருப்பாங்க, சந்திரன் 3ஆக பிளக்கப்பட்டு ஒவ்வொன்றும் ஒரு மடியில வந்து விழுகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டதற்கான வெளிப்பாடு. ஆக இப்படி வந்து அவங்க இந்த ஹைபர் போர் முழுக்க ஒவ்வொரு சம்பவங்களாக நடைபெறுது. அப்போ அதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்துல ஹைபர் போரை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிறிதளவு துன்பம் தவிர பெரும் இடர் ஏதும் செய்யவே மாட்டார்கள். மேலும் உங்களிடம் அவர்கள் போரிட்டாலும் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள். பின்னர் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். உதவி செய்ய நிறைய அவங்க வந்து முயற்சி செய்ய பார்த்தாங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையினர்கள் வந்திருக்கக்கூடிய யூதர்களுடைய உறவுகள் எல்லாம் எதிர்ப்படையில் இருக்குது. புரியுதுங்களா? அதாவது சஹாபாக்களுடைய படையில், ஏன்னா மதீனாவிலேருந்து தானே வந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொடர்புக்குள்ளே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த உறவுகள் இடத்துல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா, அல்லாஹுடைய தூதர் இடத்துல ஏதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை மாதிரி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா உடன்படிக்கைகளையும் முறிச்சதின் காரணமாக தான் மதீனாவிலேருந்து துரத்தி அடிக்கப்படுறாங்க. அப்போ எந்த ஒரு உதவியுமே எங்களால் செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் தான் அடிமையாக அவங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டு வரப்படுது. ஆமாம், ஹாலிதா, உம்மு ஹாலிதா. சரி, ஹைர். அதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், முக்மீன்களே, வேதக்காரர்களான இவர்கள் உங்களுக்கு சிறிதளவு துன்பம் தருவதை தவிர பெரும் இடர் ஏதும் செய்யவே மாட்டார்கள். மேலும் உங்களிடம் அவர்கள் போரிட்டாலும் உங்களுக்கு புறங்காட்டி ஓடிவிடுவார்கள். பின்னர் எவராலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். சும்மலா இன்சரூன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டு, துரிபத் அலைஹிமு தில்லத்து ஐனமா சுகிஃபு இல்லா பிஹப்லி மினல்லாஹ் வஹப்லி மினன்னாஸ் வபாஉ பிகலபி மினல்லாஹி وضربت عليهم المسكنة ذلك بأنهم كانوا يكفرون بآيات الله ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون. எங்கு அவர்கள் காணப்பட்டாலும், எங்கு ஐனமா சுகிஃபு எங்கு அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் மீது இழிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. துரிபத் அலைஹிமு தில்லா என்றால் இழிவு அவர்கள் மீது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இல்லா பிஹப்லி மினல்லாஹ், 2 பாதுகாப்பு இருந்தாலே தவிர, ஒரு பாதுகாப்பு என்ன அப்படின்னா அல்லாஹ்வின் நின்றுமுள்ள பாதுகாப்பு எனும் கயிற்றை கொண்டும். ஹப்லு என்றால் நம்ம கயிறுன்னு படிச்சிருக்கோமா, அந்த தம்பத்தியதாவனே படிச்சிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒன்று மனப்பாடம் பண்ண ஞாபகம் இருக்கா? என்ன படிச்சிருக்கோம்? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹு தஆலா 2 விஷயங்களை இந்த இடத்துல சொல்லி காட்டுதா. எங்கு அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் மீது இழிவு ஏற்பட்டுதான் ஆகும். அல்லாஹ்வின் நின்றுமுள்ள பாதுகாப்பு எனும் கயிற்றை கொண்டும் வஹப்லின் மினன்னாஸ், மனிதர்களின் நின்றுமுள்ள ஒப்பந்தம் எனும் கயிற்றை கொண்டுமே அன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது 2 மட்டும் இருந்தாதான் அவங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வதுரிபத் அலைஹிமுல் மஸ்கனா, அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டு அவர்கள் மீண்டு விட்டனர். இன்னும் அவர்கள் மீது வறுமையும் கையேந்துதலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.
தாலிக்க பி அன்னஹும் கானு யக்ஃபுரூன பி ஆயாத்துல்லா. எதனால் இப்படியான நிலைவு நிலை ஏற்படுது அப்படின்னா, நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் திருவசனங்களை நிராகரித்து கொண்டும் யக்தூனுல் அம்பியா பிகைரில் ஹக். பிகைரில் ஹக் என்றால் இன்னும் அது அவர்கள் அல்லாஹ்வுக்கு அக்கிரமாக நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தனர். தாலிக்க இன்னும் அது அவர்கள் கானு தாலிக்க பிமா அசவ் வ கானு யஅ்ததூன் அல்லாஹுக்கு மாறு செய்தார்கள் என்பதாலும் வ கானு யஅ்ததூன் அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள் என்பதாலும் ஏற்படுத்தப்பட்டதாகும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா வேதக்காரர்களுடைய முழு பட்டியலையும் அவர்களுடைய குணநலங்களையும் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கணும் அப்படின்னா, எங்கு அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் மீது இழிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இன்று வரைக்கும் எவ்வளவுதான் இஸ்ரேலர்கள் வந்து போர் தொடுத்தாலும் சரி, எத்தனை நாடுகளோ இஸ்ரேலர்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்குது. ஆனால் இழிநிலை இன்று வரைக்கும் இல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அவங்களை தொற்றி கொண்டுதான் இருக்கும். அவங்களுடைய அல்லாஹு தாலா அந்த காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா, யூதர்கள் எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இருந்தாலும் அவர்களுக்கான இழிநிலை வந்து கொண்டுதான் இருக்குது. உதாரணமா அப்படின்னு சொல்லணும்னா, நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிறோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றில் ஆமினமா அவங்களுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதிராக அரபுகளுக்கு உதவி செஞ்சார். அந்த வந்தவர்கள் எல்லாரும் யாரு? கிறிஸ்தவர்கள், யூதர்கள். அப்ரஹா என்பவன் யார்? கிறிஸ்தவன், யூதன், கிறிஸ்தவன். இவர்களுக்கு எதிராக அல்லாஹு தாலா உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலுமே அவர்களுக்கு வந்து இழிவு நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவுற காலத்தில் எடுத்துக்கிறோமே, மக்காவுடைய வெற்றியின் போது ஒரு பட்டியலை அல்லாஹுடைய தூதர் கஅபாவுடைய அந்த திரைச்சிலையில மாட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னா, இவர்களை எங்கு பார்த்தாலும் கொன்று விடுங்கள். அதுல முக்கியமான இடம்பெற்றவங்க இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அடுத்த இஸ்லாத்துல ஏத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் பயத்தின் காரணமாக வெவ்வேறு நாடுகளுக்கு பயணிச்சுட்டாங்க. படிச்சிருக்கோம் இல்லையா? யார் இக்ரிமா? யாரு? அபுஜஹலுடைய மகன் இக்ரிமா. அபு சுஃபியான் இவங்களா அந்த கொலை எங்கு பார்த்தாலும் என்ன செஞ்சிடணும்? கொன்றணும் அப்படிங்கிற பட்டியல இடம்பெறக்கூடியவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கப்பட்டது. அப்புறம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வின் நின்றுமுள்ள பாதுகாப்பு எனும் கயிற்றை கொண்டும் அல்லாஹ்வுடைய கயிற்று அப்படிங்கிற பொழுது இரண்டு கருத்துக்கள். ஒன்று, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, அதன் மூலியமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, காப்புரிமை, அதாவது ஜிஸ்யா வரி. அந்த ஜிஸ்யா வரியை கொடுத்து இஸ்லாமிய நாட்டை ஆளக்கூடிய அவங்களுக்கு கீழே நீங்க வந்துருங்க, அது பாதுகாப்பு கிடைச்சிரும். ஏன்னா யூதர்களா இருந்தாலும் ஜிஸ்யா வரியை கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோ, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப நாம இருக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன். இது வந்து அரபு நாடு, அது இஸ்லாமிய கட்டமைப்புக்கு கீழே நாம இல்லை, நாம வந்து ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நம்ம இருக்கிறோம். இப்ப நாம என்னன்னா ஜிஎஸ்டி வரி, நம்ம வரி ஒவ்வொன்றுக்கும் வரி கொடுத்து கொண்டு இருக்கோம். வரி கொடுக்காம இருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? யாருமே இந்த நாட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஒரு சும்மா சாதாரணமா ஒரு 10 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கினாலும், ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஒரு அரிசி வாங்கினாலும் சரி, நாம கொடுக்குற ஒரு 50 ரூபாய் அப்படின்னு கொடுக்குறோம். அதுல பாதி ஜிஎஸ்டியா போயிடும் நமக்கே தெரியாம. இப்ப இந்த அபுல் அஹப் அவன் வந்து இந்த பத்ர் போர்ல முஸ்லிம்கள் ஜெயிச்சிட்டாங்கல்ல. சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ முதல்ல அல்லாஹு தாலா அந்த இழிவு நிலையிலிருந்து இரண்டு பாதுகாப்பு இருந்தால், அவருக்கு இரண்டு விஷயம் இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்றா. ஒன்று என்ன? பிஹப்லிம் மின் அல்லாஹ், அல்லாஹ்வின் இன்றுமுள்ள பாதுகாப்பு. அதுக்கு ரெண்டு கருத்து. ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவது ஜிஸ்யா வரியை கொடுத்து அவர்களுக்கு அடிமையாக இருந்து கொள்வது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பிஹப்லிம் மினன் நாஸ், மனிதர்களுடைய கயிறு. அது என்ன மனிதர்களுடைய கயிறு அப்படின்னா, மனிதர்களின் இன்றுமுள்ள ஒப்பந்தம் எனும் கயிற்று. அதாவது ஒப்பந்தம் செஞ்சாலும், இப்போ நான் வந்து உங்களுடைய நாட்டுக்குள்ளே வருதேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாட்டுக்கு ஒப்பந்தம் செய்வாங்களே. இப்போ ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது போல, குறைஷிகளிடத்தில் ஒப்பந்தம் செய்தது போல, இவர்கள் இந்த யூதர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டால், அவர்கள் ஒப்பந்தத்திற்கு அவங்க வந்து முழுமையாக கையொப்பமிட்டால், சரணடைந்தால், அல்லாஹு தாலா அவர்களுக்கு எந்த ஒரு இழிநிலையும் ஏற்படுத்தியிருக்க மாட்டான் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த இரண்டு விஷயத்தையும் சொல்லி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ரெண்டு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காது, அதாவது அதான் கயிற்றை கொண்டிருக்குமே அன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது ரெண்டு செஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கும், பாதுகாப்பு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வின் கோபத்தை கொண்டு அவர்கள் மீண்டு விட்டனர். எவ்வளவோ அல்லாஹு தாலா வாய்ப்புகளை கொடுத்தாலும், எவ்வளவோ நேர்வழி காட்டக்கூடிய வழிகளை கொடுத்தாலும், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு அவர்கள் மீண்டு விட்டனர். இன்னும் அவர்கள் மீது வறுமையையும்
கையேந்துதலையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இன்று வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அது நாடோடிகளாக திரிந்து இப்பொழுதுமே ஒரு அந்நிய நாட்டுக்கு சண்டை போட்டு தன்னுடைய சொந்த நாடாக என்ன செய்கிறாங்க, அவங்க ஆக்கி கொண்டு இருக்கிறாங்க. அது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் திருவசனங்களை நிராகரித்து கொண்டும் அக்கிரமாக நபிமார்களை கொலை செய்து கொண்டும், அக்கிரமமாக அதிகமாக நபிமார்களை கொலை செய்த ஒரே சமுதாயம் பனு இஸ்ரவேலுடைய சமுதாயம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முற்பட்ட எத்தனையோ நபிமார்களை பனு இஸ்ரவேல் மக்கள் கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பிகைரில் ஹக், அநியாயமாக. குர்ஆன்ல சூரா யாசீன் சூரா வரும் இல்லையா, ஒரே கூட்டத்துக்கு 3 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புவான். முதல்ல 2 நபிமார்கள், அந்த 2 பேரை உண்மைப்படுத்துறதுக்கு 3வது நபியை அனுப்புனா, நான் உங்களை நான் துர்க்குரியா நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய ஊருக்கே நீங்கள் சரியான ஒரு இது அபசகுணமாக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் போகலை அப்படின்னா நாங்கள் கல்லெறிந்து என்ன செஞ்சிடும், உங்களை விரட்டிடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் 3வது வந்த நபி சொல்லுவாங்களா, உங்களிடத்தில் நாங்கள் ஊதியம் கேட்கல, எந்த ஒரு காசு படமும் உங்களிடத்துல நான் கேட்கல, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த கட்டளைகளை தான் உங்களிடத்துல நாங்கள் சொல்லி வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் தூரத்துலேருந்து என்ன செய்வாங்க, ஒரு நல்லடியார் ஓடி வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ இப்படி அது அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள் என்பதாலும் அவர்கள் நபிமார்களை கொலை செய்து கொண்டிருந்தனர். இன்னும் அது அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள் என்பதாலும் அவர்கள் வரம்பு மீறி கொண்டிருந்தார்கள் என்பதாலும் ஏற்படுத்தப்பட்டதாகும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி கொடுக்கிறான். ஆக இவ்வளவு யூதர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு ஒரே காரணம் என்ன, இறைவனுடைய திருவசனங்களை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 வசனங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். முழுக்க வேதக்காரர்களுடைய சில குணநலங்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நிலைகளையும் நம்ம பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ்.